புதிய மாதத்திற்குள் கடந்து வருகிறோம். தேவ வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு அந்த நட்சத்திரத்தை பார்த்து நாம் பயணிப்போம். வாசிக்கலாம். லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம். லூக்கா 1 அதிகாரம் 13வது வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்குரிய கர்த்தருடைய வார்த்தையாவது, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேண்டுதல்கள் கேட்கப்படுவது என்பது பாக்கியம். நம்ம ஜெபத்தை அவர் கேட்கிறாரே என்பது அது ஒரு அதிசயம். ஏனென்றால் நம்முடைய குறைவுகள் நமக்கு தெரியும். சில நேரங்களில் நாம் ரொம்ப நீதி உள்ளவர்கள் போல கொஞ்சம் பேசி கொண்டாலும் நம்ம இறுதியும் சொல்ல, இல்லை, நம்மிடத்தில் குறை இருக்கிறது, குற்றம் இருக்கிறது. ஆண்டவர் தயவாக நடத்துகிறார் என்பது நமக்கு தெரியும். எனவே சிந்தனை உள்ள தேவ பிள்ளைகளுக்கு என் ஜெபத்தையும் கேட்கிறாரே, கேட்டு விட்டாரே. அவருடைய வாசற்படியில் விழித்திருக்கிறவர்கள். ஏன்னா இப்போ புதிய தலைமுறைக்கு நம்ம சபைக்குள்ளே பிள்ளைகளுக்கு ஜெபம் கிடையாது. அப்படியே திசை மாறுகிறது. பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, ஒரு பகுதி விசுவாசிகளுக்கும் கிடையாது. ஆனால் நாம் ஜெபித்தால் ஒழிய தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் நிற்க முடியாது, அவருடைய பிரசன்னத்திற்குள் நிற்க முடியாது. ஜெபம் தேவனோடு ஐக்கியப்படுத்துகிறது, அவருடைய முகத்தை பார்த்து ஆறுதலடைய வழிவகுக்கிறது. காத்திருக்கிற நமக்கு அதனுடைய காலங்களில் கர்த்தர் நன்மை செய்கிறார். அப்படி காத்திருந்த ஒரு குடும்பம் சக்கரியா எலிசபெத்து குடும்பம். நீண்ட நாள் காத்திருந்தார்கள், வேண்டுதல்களில் இருந்தார்கள். அவர்களுடைய தேவை ஒரு குழந்தை. இப்போமோ வயோதிபம், குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு உரிய தகுதியற்ற ஒரு நிலைமை. ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய விண்ணப்பத்தை மனதில் வைத்திருந்தார். தம்முடைய தூதனை அனுப்பி சொன்ன வார்த்தை, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நாம் ஏதோ ஒரு காரியம் அல்லது சில காரியங்கள் நீண்ட நாட்களாக விண்ணப்பித்து வந்து கொண்டிருக்கலாம். ஒரு சிலர் இந்த ஜெப பாதையை விட்டுட்டு வேறு பாதைக்கு போயிட்டாங்க. நான் கேட்டேன், தரல, சபையில் வல்லமை இல்லை. ஆனால் சகரியாவுக்கு தெரியும், ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு பேசாமல் இருந்தார். அவருடைய வழி முறைமைகளை ஒன்றும் மாற்றலை. ஏன்னா அவர்கள் அந்த நிலைமையிலும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து, சிலருக்கு கோபம் வரும்போது பிரமாணத்தை உடைச்சிருவாங்க, இஷ்டம் போல நடக்க தொடங்கிடுவாங்க. இந்த தம்பதியர் அப்படி அல்ல. வயது முதிர்ந்த காலம், கர்த்தர் என்னென்ன கட்டளை போட்டு இருந்தாரோ அதில் எல்லாம் நடந்து குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன் நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நடந்தால், நல்லா கவனிங்க, ஜெபிக்கிற வாழ்வில் இப்போ இந்த விசுவாச வாழ்க்கையில், தேவனை தேடும் வாழ்க்கையில் ஜெபிக்கிறவர்கள் கவனிக்கணும். தேவன் நமக்கு இட்ட கற்பனைகளின்படி குற்றமற்றவர்களாக வாழணும்னு நினைக்கணும். இது ஆசீர்வாதம். அவர் தரவில்லையே, எல்லாரும் ஜெபிக்கத்தான் செய்தாங்க, என்ன ஜெபம் கேட்கப்படவா செய்தது? இல்லை, அவரிடத்தில் என்று ஒரு நேரம் காலம் இருக்கிறது. அதுவரைக்கும் இவர்கள் கர்த்தரிட்ட வார்த்தைகளை விட்டு விலகல்ல, தேவனுக்கு முன் சரியாயிருந்தார்கள். ரெண்டாவது, இப்படியெல்லாம் அவளுடைய வாழ்க்கை இருந்து அவள் மலடி தான், பிள்ளை இல்லை. இஸ்ரவேலில் பிள்ளை இல்லைன்னா அது ஒரு பெரும் குறை.
பேச்சாளர்கள் இருந்தால் இவ என்ன பாவம் செய்தாளோன்னு பேசுகிறவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் இதன் நடுவிலும் ஒரு காரியத்திலிருந்து அவர்கள் தவறுதல் செய்யலை. ஊழிய நியமனத்தின்படி அவர்களுக்குரிய நேரம் வந்தபோது சகரியா தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்று தூபம் காட்டுவதற்கு பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்றார். வீட்டில் உட்கார்ந்துருக்கல்ல. எனக்கு இன்னும் ஆண்டவர் ஒன்றை செய்யவில்லையே என்று மனம் வம்பி தேவனுடைய விஷயத்தில் முரண் பிடிக்கவில்லை. அந்த சீட்டை பெற்றுக்கொண்டு தூபம் காட்ட கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறான். சகரியா ஊழியம் செய்கிறான். அந்த இடத்தில் தான் தூதன் தோன்றி அந்த சகரியா பெயரை சொல்லி, பயப்படாது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நம்முடைய விண்ணப்பங்களெல்லாம் அவரிடத்தில் வச்சிட்டோம் அல்லவா? வேளை வரும்போது பாருங்க, அவர் அந்த ஜெபத்துக்கு கரெக்டாக பதில் தருவார். ஏன்னா அவர் ரொம்ப உண்மை உள்ளவர். அதை மனதில் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்ல தேவன். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இந்த மாதத்தில் நம்முடைய இருதயத்தில் துணிக்குமானால் இன்னும் நாம் சோர்ந்து போகாமல் ஜெபித்து கொண்டே இருப்போம். எனக்கு தெரியும், சபைக்குள்ளே சிக்கலான நேரங்களில், வேதனை நிறைந்த நேரங்களில் தொடர்ந்து ஜெபித்த யாரும் தோல்வியை காணவே இல்லை. கேள்வி கேட்டு விலகி போயிருப்போர் ஏதோ 1-2 பேர் தான் இருக்கும். அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் முன்று போது பதில் உண்டு. அந்த முதிர்ந்த வயதில் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் பேராசீர்வாதம். ஒரு யோவானை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த காலம் ஒரு இருண்ட காலமாக இருந்தது. யோவான் மூலம் தேசத்திலே ஒரு எழுப்புதலும் வந்தது. தேவகுமாரனும் பூமியில் தோன்றினார். எனவே நாம் காத்திருக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் பெரிதான காரியங்களை மனதில் வைத்து அவர் செய்வது எதுவோ பெரிதாகவே செய்து நம்மை மகிழ்விப்பார். நமது குடும்பம் கட்டப்படும், சபை எழும்பும், நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படும். எனவே தொடர்ந்து அவருடைய வாசற்படியில் நித்தம் விழித்திருப்போம். அவர் என்ன சொல்லுகிறார், எனக்கு அவர் இடுகிற கட்டளை என்ன என்பதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்போம். அதிலே குற்றமற்று நடந்து கொள்வோம். நம்ம மனசாட்சிக்கு அல்ல. நம்ம மனசாட்சி அடிக்கடி அங்கங்கே சாய்ந்து போகும். அந்த பிரமாணங்களில் குற்றமற்று நாம் சில நியாயங்களை எடுத்து வச்சு பிரமாணங்களை மாற்றாதிருப்போம். அப்படி நாம் நடந்து முன்னேறும். ஒரு நாள் வார்த்தை வரும், என் அருமை மகனே சகரியாவே, நீ பயப்பட வேண்டாம், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா.